Harry Potter and the Chamber of Secrets, Chapter 16, The Chamber of Secrets. நம்ம எவ்வளோ காலம் அந்த பாத்ரூம்லேயே தவங்கிடந்தோம். மர்ட்டில் அங்கே வெறும் 3 டாய்லெட் தள்ளி தான் இருந்துச்சு. நம்ம அப்போவே அதுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். இப்போ வந்துட்டு அப்படின்னு ரான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப அப்படியே புலம்பிகிட்டு இருப்பான். ஸ்பைடர்ஸை கண்டுபிடிக்க அலைஞ்சதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதில் டீச்சர்ஸோட கண்ணை மண்ணை தூவிட்டு நம்ம எப்படி அந்த கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ளே போக முடியும்? அதுவும் அங்கே தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அங்கே போகிறதுலாம் ரொம்ப முடியாத காரியமாக இருக்குமே அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பான். பட் அன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் கிளாஸான டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸில் ரொம்ப நாளாக இவங்க இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் டாப்பிக்கை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கவனம் எல்லாமே அதில் தான் இருந்தது. பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட கவனம் இப்போ வேறு பக்கம் திரும்பிச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆன 10 மினிட்ஸ்லேயே ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஜூன் 1 ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் அன்னையிலேருந்து ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்கிறதா சொன்னாங்க. எக்ஸாம்ஸா? இந்த சுச்சுவேஷன்லேயும் நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா என்ன அப்படின்னு சீமஸ் கத்துவான். இந்த நேரத்துலையும் இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் உங்களோட எஜுகேஷனுக்காக தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஒரு மாதிரி கடுமையாக சொல்லுவாங்க. அதனால எக்ஸாம்ஸ் வழக்கம் போல் நடக்கும். நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி உங்களை எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் சொல்லிகிட்டு இருப்பாங்களா. பட் அந்த கிளாஸில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக அவங்களுக்குள்ளே முணுமுணுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எரிச்சல் ஆயிடுவாங்க. ஸ்கூலை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இயல்பாக நடத்தணுன்றது தான் ப்ரொஃபஸர் டம்பிள்டோரோட உத்தரவு. நீங்கள் இந்த வருஷம் எவ்வளோ தூரம் படித்து வச்சுருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கிறதும் அதில் அடங்குன்றதை நான் தனியாக குறிப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸில் 2 முயலை ஒரு ஜோடி ஷூஸாக மாற்றுறதுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்களா. அந்த 2 முயலும் ஹாரியோட டெஸ்க் மேலே நின்றுட்டுருக்குமா. அதை ஹாரி அப்படியே பார்த்துட்ருப்பான். நம்ம எக்ஸாம்ஸ்க்கு உபயோகமாக எதையுமே நம்ம கற்றுக்கவே இல்லையே, இந்த வருஷம் நம்ம எப்படி எக்ஸாம் எழுத போகிறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பானா. பக்கத்தில் பார்த்தா ரானோட முகம் இப்போவே இங்கேருந்து புறப்பட்டு ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்கே போய் வச்சிடலாம், அதுவே பெஸ்ட்டுன்ற மாதிரி யாரோ அவன்கிட்ட சொன்ன மாதிரி அவன் முகத்தை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பான். ரான் ஹாரி கிட்ட அவனோட மந்திரக்கோலை தூக்கி காமிச்சிக்கிட்டே, இதை வச்சுட்டு நான் எக்ஸாம்ஸ் எழுதணுன்றதை உன்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டுட்ருப்பானா. அப்போ அவனோட மந்திரக்கோள் பயங்கரமாக சத்தமாக விசிலடிச்சிட்ருக்கும். எக்ஸாம்ஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த கிரேட் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்களா. அப்போது ப்ரொஃபஸர் மெகானகல் இன்னொன்று அறிவிப்பையும் வெளியிடுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. அப்போது அந்த கிரேட் ஹாலில் இருந்த எல்லாருமே சைலண்ட் ஆகிறதுக்கு பதிலாக ரொம்ப அப்படியே சலசலப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. டம்பிள்டோர் திரும்பவும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வராரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பயங்கரமாக சந்தோஷமாக கத்துவாங்க. ஸ்லிதரினோட வாரிசை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு ரேவன்க்ளாவோட டெஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு பொண்ணு கேட்கும். அப்போ கியூடிச் மேட்ச்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களேன்னு உட்டும் ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்திட்டு இருப்பான். அங்கேருந்து சலசலப்புலாம் அடங்கினோடனே ப்ரொஃபஸர் மெகானகல் திரும்பவும் பேச ஆரம்பிப்பாங்க. மேண்ட்ரிக்ஸ் செடிங்களை வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறதா ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கல்லாக்கப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்மளால் திரும்பவும் மீட்ற முடியும். அவங்களில் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட யார் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணதுன்ற விஷயத்த நம்மக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்த படும் பயங்கரமான வருஷம் கல்ப்ரிட்டை பிடிக்கிறதோட நிறைவு பெறும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்களா. அங்கே கிரேட் ஹாலில் இருந்த எல்லாருமே பயங்கரமாக கரகோஷம் எழுப்பிட்டுருப்பாங்க. பயங்கரமாக சத்தம் போட்டு ஏன்னு கத்தி ஜாலியாக கத்திகிட்ருப்பாங்க. ஹாரி ஸ்லிதரின் ஹவுஸ் டேபிள் இருக்கும் இல்லையா, அதை திரும்பி பார்ப்பானா. பார்த்தா மேல்ஃபாய் மட்டும்தான் கத்தாமல் உட்காந்துட்ருப்பான். அங்கே கிரேட் ஹாலில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹாப்பியாகி சந்தோஷமாக கத்திகிட்ருப்பாங்களா. பட் மேல்ஃபாய் மட்டும் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருப்பான். பட் ஹாரிக்கு அது ஷாக்காலாம் ஆகலாமே, அப்படி தான் நமக்கு தெரியும் இல்லையா. பட் ரான் இந்த பக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். நம்ம மர்ட்டில் கிட்ட கேட்காம விட்டது இப்போ ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு நைட்டு ஹெர்மாயினி எந்திரிச்சோடனே அவகிட்ட எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் இருக்கும். இன்னையிலேருந்து 3 நாளில் எக்ஸாமுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அது வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்க லெசன்ஸை கூட அது திரும்பவும் படிக்கலை, எந்த ரிவிஷனும் பண்ணல. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவளை இப்போ வச்சுருக்கிற மாதிரியே அதே நிலைமையில் வச்சுருக்கிறது தான் அவளுக்கு செய்கிற நல்ல காரியமாக இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அப்போது ஜின்னி அங்கே வந்து ரானோட பக்கத்தில் உட்காரும்.
அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப பதட்டமாகவும் இறுக்கமாகவும் இருந்த மாதிரி இருந்ததா. அவளோட கையை மடியில் வச்சுட்டு ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே நர்வஸாக உட்காந்துருந்ததை ஹாரி கவனிப்பான். ரான் அவனோட பவுலில் இன்னும் கொஞ்சம் பாரிஜை ஊற்றிக்கிட்டே என்னாச்சு அப்படின்னு கேட்பான். பட் ஜின்னி எதுவுமே ஆன்சர் பண்ணாதா. ஆனால் கிரிஃபண்டோர் டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துருந்த எல்லாரையும் அந்த ஹோல் டேபிளை ஃபுல்லாக அது மேலும் கீழுமா பார்த்துட்டு அவளோட முகத்தில் ஃபுல்லாக பயம் உறைஞ்சி போயிருந்தது. ஹாரிக்கு வந்து யாரையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது யாருன்னு அவனுக்கு டக்குன்னு நினைவுக்கு வரல. வாயை திறந்து சொல்லு அப்படின்னு ரான் ஜின்னிக்கிட்ட சொல்லுவான். அப்போதான் ஹாரிக்கு அந்த சடனாக ரியலைஸ் பண்ணுவான். ஜின்னி அப்படி முன்னாடியும் பின்னாடியும் சேரில் பயந்துக்கிட்டே ஆடிட்டே உட்காந்துருக்குது. அவனுக்கு அப்படியே டாபியை பார்க்குற மாதிரியே இருந்தது. பிகாஸ் ஏதாவது சொல்லக்கூடாத விஷயத்த, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் டாபி வந்து ஹாரிக்கிட்ட சொல்லணும் இல்லையா. அப்போது டாபியும் இப்படி தான் முன்னாடி பின்னாடி ஆடிட்டு பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்குமா. ஜின்னி அங்கே அப்படி உட்காந்துருந்தது அச்சசலாக அப்படியே டாபி செஞ்சிட்ருக்கிற மாதிரியே ஹாரிக்கு தோணுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஜின்னி அமைதியாக முணுமுணுத்துக்கிட்டே சொல்லும். பட் ஹாரியை ஐ டு ஐ காண்டாக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு ஹாரி கேட்பான். பட் அது வாயை திறக்காமல் அப்படியே உட்காந்துருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குமா. என்ன அப்படின்னு ரான் கேட்பான். அப்போது ஜின்னி அதோட வாயை ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் அதோட வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வராது. ஹாரி முன்னாடி நல்லா குனிஞ்சு வந்து ரானுக்கும் ஜின்னிக்கும் மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக பேசுவான். இது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை பற்றியா? நீ எதையாவது பார்த்தியா? யாராச்சும் வினோதமாக நடந்துக்கிறத பார்த்தியா அப்படின்னு ஜின்னிக்கிட்ட ஹாரி கேட்பான். ஜின்னி ஆழமாக மூச்சு எடுத்து விடும். பட் சரியாக அந்த டயத்துக்கு பெர்சி அங்கே வந்துடுவான். அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவும் இருந்த மாதிரி இருந்தது. ஜின்னி, நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பசிக்குது. நைட்டு ஃபுல்லாக நான் வாட்சில் இருந்துட்டேன்னா ப்ரீஃபெக்ட்ஸ்லாம் ஃபுல்லாக அந்த காரிடோர் ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்களோ, ரோந்து பண்ணி மாதிரி. ஸோ அதில் இருந்துட்டு நான் நேராக இங்கே தான் வரேன் அப்படின்னு பெர்சி சொல்லுவான். ஜின்னி அது உட்காந்துருந்த சேரில் இருந்து ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ரொம்ப பதறி போய் டக்குன்னு எந்திரிக்கும். அது திரும்பி பெர்சியை ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடும். பெர்சி அப்படின்னு ரான் கோவமாக பெர்சியை பார்த்து கத்துவான். அவன் எங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தா அப்படின்னு கத்துவான். அப்போது பெர்சி டீ குடிச்சிட்ருப்பானா. அவனுக்கு பயங்கரமாக பொறை ஏறிடும். இருமிக்கிட்டே எதை பற்றி அப்படின்னு அவன் கேட்பான். இங்கே ஏதாச்சும் வித்தியாசமாக பார்த்தியான்னு நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவள் ஆன்சர் பண்ண வந்தா. அதுக்குள்ளே நீ அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. ஓ, அது ஒன்றும் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பற்றிலாம் இல்லை அப்படின்னு பெர்சி டக்குன்னு சொல்லுவான். அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் அவனோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிவிட்டு கேட்டுட்ருப்பான். வெல், நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா அதை சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் ஜின்னி என்கிட்ட வந்து சரி அதை விட்டுத்துலுங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை அவள் பார்த்துட்டா. ஓகே விடுங்க, அவள் பார்த்த விஷயத்த வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல வேணான்னு நான் அவகிட்ட சொன்னேன். அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான்னு நான் நினச்சிருந்தேன், ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். அது ஒன்றும் முக்கியமான விஷயம்லாம் இல்லை. அது வந்து அப்படின்னு பெர்சி தடு மாதிரி திக்கி இப்படியே பேசிகிட்டு இருப்பானா. பெர்சி இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி ஹாரி பார்த்ததே இல்லை. ரான் ரொம்ப பெருசாக சிரிச்சுக்கிட்டே பெர்சி நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்பான். நாங்கள் சிரிக்க மாட்டோம், பரவாயில்ல சொல்லு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் பெர்சி அதுக்கு ஆன்சரே பண்ணல. ஹாரி, அந்த ப்ரெட்டை எங்கே தள்ளுறியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை வந்து அந்த கான்வர்சேஷனே கட் பண்ணிடுவான். மொத்த சீக்ரெட்டும் ரானும் ஹாரியும் எதுவும் பண்ணாமே அடுத்த நாள் தெரிய வந்துடும்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் மர்ட்டில் கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதை தவற விடக்கூடாது அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு இருந்தானா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அன்னைக்கு மதியம் வந்து இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் இருக்கா, அதுக்கு நடக்கும். அதுக்கு போயிட்டுருப்பாங்களா. அப்போ ப்ரொஃபஸர் லாக்கட் இருக்கார்ல, அவர் தான் இவங்க எல்லாரையுமே, அவர் கிளாஸ் அப்போ தான் முடியும். ஸோ அவர் வந்து இவங்க எல்லாரையும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போது அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த லாக்கட் வேறு சும்மா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அங்கே ஸ்கூலில் இருந்த எல்லா டேஞ்சரும் போயிடுச்சு, இனிமேல் எதுவும் நடக்காதுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரா.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இப்படி காரிடாரில் மொச்சிட்டு திரியிறது மேய்ச்சிட்டு திரியிறதுலாம் ஒரு வெட்டி வேலை அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவரோட தலைமுடி ஃபுல்லாக ஒரு மாதிரி அவரோட தலைமுடி எப்போவுமே நல்லா வெல் க்ரூம் ஆகி நல்லா சீவி அழகாக ஷைனியாக அப்படி தானே இருக்கும். அதை வச்சு அவர் பெருமை வேற பீத்திட்டு இருப்பார் இல்லையா. பட் அன்னைக்கு பார்க்குறதுக்கு அவரோட தலைமுடி ரொம்ப கச்சன்னு இருந்துச்சு. விச் மீன்ஸ் அன்னைக்கு முன்னாள் நாள் நைட்டு ஃபுல்லாக அவர் அந்த 4th ஃப்ளோர் காரிடாரில் ரோந்து பணியில் இருந்திருக்காரு. அதனால தான் அப்படி இருக்குது. அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தபோது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தபோது ஒரு கார்னர் இருக்குமா, அங்கே அவங்கள ஸ்டாப் பண்ணி அவர் திரும்பி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். நான் சொல்கிறத கவனமாக எல்லோரும் குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். கல்லாக்கப்பட்டவங்களாம் எந்திரிச்ச உடனே அவங்க வாயிலிருந்து வர ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதெல்லாம் செஞ்சது ஹேக்ரிடுன்னு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் தேவைன்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் நினைக்கிறாருன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆச்சரியத்தில் ரான் ரொம்ப ஷாக் ஆகி அவனோட புக்ஸ் எல்லாம் கீழே அப்படியே போட்டுருவான். தேங்க்யூ ஹாரி அப்படின்னு லாக்கட் ரொம்ப கிரேஷியஸாக சொல்லுவார். எங்களை மாதிரி டீச்சர்ஸுக்கெலாம் நிறைய வேலை இருக்குது. சும்மா நைட்டு ஃபுல்லும் முழிச்சிருந்து காவை காக்கிறதும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுமா எங்கள் வேலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படின்னு ராணும் கத்திட்டு இருப்பான். நீங்கள் ஏன் எங்களை இங்கேயே விட்டுறக்கூடாது, இன்னும் ஒரே ஒரு காரிடார் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரான், நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு லாக்கட் சொல்லுவார். என்னோட அடுத்த கிளாஸுக்கு நான் ஃபஸ்ட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வேகமாக நடந்து போயிடுவார். அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு ரான் அவரை பார்த்து நக்கலாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவரோட தலைமுடியை சுருட்டி விடுறதுக்காக தான் வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காரு பாரு அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அங்கே இருந்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் முன்னாடி அமுச்சு வச்சுட்டு இவங்க 2 பேரும் நைஸாக அங்கேருந்து நழுவி பக்கத்தில் இருந்த ஒரு வழியாக மோர்னிங் மர்ட்டிலோட பாத்ரூமுக்கு அவங்க ஓடிட்டுருப்பாங்களா. அப்போ ஓடிட்டுருக்கும் போது ரானும் ஹாரியும் மாற்றி அவங்களோட ஐடியா வேறு லெவலில் இருந்துச்சுல. இப்போது லாக்கெட்டை ஏமாற்றி இப்படி ஓடி வருது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் பாராட்டிக்கிட்டே ஓடி வந்துட்டுருப்பாங்களா. அப்போது ஒரு சத்தம் கேட்கும். ஹாரி, ரான், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் வரும். பார்த்தா ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அவங்களோட உதடெல்லாம் அப்படியே இறுகி போய் பயங்கரமாக கோவமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் அப்படின்னு ரான் தடுமாறுவான். நாங்கள் போய் அப்படின்னு சொல்லுவானா. ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி கத்துவான். ரானும் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கலும் ஒரே டைமில் அவனை அப்படியே இப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஹாரி ரானோட காலில் மிதிச்சுக்கிட்டே, ப்ரொஃபஸர், நாங்கள் ஹெர்மாயினியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் அவசரமாக சொல்லுவான். ஸோ நாங்கள் யாருக்கும் தெரியாமல் அவளை போய் ஹாஸ்பிட்டல் விங்கில் பார்க்கலான்னு நினச்சோம். அவகிட்ட போய் மேண்ட்ரேக் செடிங்கெல்லாம் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. ஸோ நீ இதுக்கு மேலே எதுக்கும் கவலைப்பட வேணான்னு அவகிட்ட சொல்லிட்டு வரலான்னு நினச்சோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கோவமாக நின்றுட்டு இருந்ததை பார்த்தபோது ஹாரிக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ பயங்கரமாக அவங்க கோவப்பட்டு வந்து நம்ம மேலே பாய போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணிகிட்ருக்கும். அவங்க அவ்வளோ கோவமாக நின்றுட்டுருப்பாங்க. பட் அவங்க வாயத்தை வந்து பேசுகிற போது அவங்களோட வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு புரியுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அவங்களோட சின்ன உருண்டையான கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வேற வெளியில் வந்துட்டுருக்கோம். அதை பார்த்தோன்னே ஹாரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். எனக்கு புரியுது, இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் நம்மளை அது பாதிக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நீங்கள் 2 பேரும் போய் ஹெர்மாயினியை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். மேடம் பாம்ஃப்ரே கிட்ட நான் உங்களை ஹெர்மாயினியை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததா சொல்லுங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் எப்படி இப்போ நம்ம டிடென்ஷன் வாங்காமல் எஸ்கேப் ஆனோன்னு ஷாக் ஆகி அங்கேருந்து நகர்ந்து போவாங்க. அவங்க ஒரு கார்னருக்கு போய் திரும்பினோடனே ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அவங்களோட மூக்கை ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே சிந்துற சத்தம் நல்ல தெள்ளந்தெளிவாக அவங்களுக்கு கேட்டுச்சு. ஹாரி அப்படின்னு ரான் கூப்பிடுவான். நீ இது வரைக்கும் எடுத்து விட்ட கதையிலே இதை மிஞ்ச ஒரு கதையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போய் ஹெர்மாயினியை பார்க்குறத தவிர வேறு வழியே இல்லை. பிகாஸ் அங்கே போய் ஹெர்மாயினியை பார்க்குறதுக்கு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க மேடம் பாம்ஃப்ரே கிட்ட சொல்லணும்ல. அதுக்காக மேடம் பாம்ஃப்ரே அவங்க 2 பேரையும் ரொம்ப தயக்கத்தோடு தான் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கல்லாக்கப்பட்ட கிட்டலாம் வந்து நீங்கள் பேசுகிறதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹெர்மாயினி படுத்திருந்த அந்த பெட்டு பக்கத்தில் இருந்த சேரில் ரானும் ஹாரியும் போய் உட்காருவாங்களா. அப்போது மேடம் பாம்ஃப்ரே சொன்னது கரெக்டு தான்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஹெர்மாயினிக்கு வந்து அவளை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. அவள் ஏன்னா அசையவே இல்லை, அப்படியே கல் மாதிரி படுத்திருந்தா.
அவகிட்ட வந்து எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதும், ஹெர்மாயினி படுத்திருந்த பெட்டு பக்கத்தில் இருந்த கேபினெட் இருக்கு இல்லையா அலமாரி, அதுக்கிட்ட சொல்கிறதும் ஒரே மாதிரி தான்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் கொஞ்சம் கூட எதுவுமே அசையலை, அப்படியே கல் மாதிரி இருந்தது. ரான் ஹெர்மாயினியோட முகத்தை பார்த்துட்டே பேசிகிட்டு இருப்பான். அவளை அட்டாக் பண்ணது யாருன்னு அவள் பார்த்துருப்பாளா இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பிகாஸ் அட்டாக் பண்ணவே இவங்க எல்லாரையும் பின்னாடி பதுங்கி இருந்து ரகசியமாக இவங்களை அட்டாக் பண்ணியிருந்தா யாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். பட் ஹாரி ஹெர்மாயினியோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவன் ஹெர்மாயினியோட ரைட் ஹேண்டை பார்த்துட்ருப்பான். ஹெர்மாயினியோட ரைட் ஹேண்ட் வந்து நல்லா அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அது க்ளோஸ் ஆகி மூடி வச்சுருக்கும். அந்த முஷ்டி மடங்கி எப்படி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி அது வச்சுருக்குமா. அவன் கீழே குனிஞ்சு பார்ப்பான். பார்த்தா அந்த க்ளோஸ் ஆன கைக்குள்ளே கசங்கின நிலையில் ஒரு பேப்பர் இருக்கும். பக்கத்தில் மேடம் பாம்ஃப்ரே இல்லைன்றத உறுதி செஞ்சுக்கிட்ட ஹாரி அந்த துண்டு பேப்பர் இருந்துச்சு இல்லையா, அதை ரான் கிட்ட காமிப்பான். அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு ரான் வந்து மெதுவாக சொல்லிகிட்ருப்பான். மேடம் பாம்ஃப்ரே வந்து பாத்திராத மாதிரி சாரெல்லாம் நகட்டி வச்சுட்டு ஹாரி ஹெர்மாயினி கைக்குள்ளே இருந்த அந்த பேப்பரை இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. பட் அவள் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கல்லாயிருப்பாளா. அதனால அதுக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப 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 நேரம் அவங்க ஹாரி வந்து ட்ரை பண்ணி, ஏன்னா அது கிழிஞ்சிடவும் கூடாது இல்லையா, அதனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து மெதுவாக ஒரு வழியாக ஹெர்மாயினியோட கைக்குள்ளேருந்து அந்த பேப்பரை அவன் வெளியில் எடுத்துருவான். அந்த பேப்பர் லைப்ரரியிலேருந்து எடுக்கப்பட்ட பழைய புக்லேருந்து கிழிச்ச பேப்பர் மாதிரி இருக்கும். அது நல்லா சுருங்கி இருக்குமா. அதை ஹாரி நல்லா நீவி விட்டுட்டு ரான் கிட்ட காமிச்சிட்டே அதை படிக்க ஆரம்பிப்பான். நம்ம நாட்டில் அலைஞ்சிட்டு திரிகிற பயங்கரமான ராட்சச விலங்குகள்லேயே பெசிலிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப க்யூரியஸான, ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். இதை வந்து கிங் ஆஃப் செர்பன்ஸ் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. இந்த பாம்பு ரொம்ப ரொம்ப ஜைஜாண்டிக் சைஸுக்கு வளரக்கூடியது. ரொம்ப அசுரத்தனமான வளர்ச்சியை வந்து சீக்கிரமே அடைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பல 100 ஆண்டுகள் வந்து உயிர் வாழக்கூடியது. இதுங்க வந்து சிக்கனோட முட்டை இருக்குல்ல, கோழியோட முட்டையிலேருந்து பிறக்கும். இந்த முட்டையை வந்து தவளை தான் அடக்காக்கும். இது சாகடிக்கிற முறைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. பிகாஸ் அதோட பயங்கரமான நஞ்சுள்ள விஷப்பற்களை தவிர அதுக்கிட்ட இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆயுதமும் இருக்குது. அதோட பார்வை இருக்கு இல்லையா, அதில் சுட்டரிக்கும் ரொம்ப ரொம்ப டெட்லியான ஸ்டாராக இருக்கும். அந்த பார்வையிலேருந்து வர பீமை வந்து யாராவது டைரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக அந்த பார்த்த உடனே அப்படியே அவங்க இறந்துருவாங்க. ஸ்பைடர்ஸுங்க இதை பார்த்தாலே பயங்கரமாக பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்பைடர்ஸுங்களோட பரம எதிரியே இந்த பெசிலிக்ஸ் தான். இந்த பெசிலிக்ஸ் சேவலோட கூவலை கேட்டால் மட்டும்தான் ஓடி ஒளிஞ்சுக்கும். ஏன்னா அந்த சேவலோட கூவற சத்தம் இந்த பெசிலிக்ஸையே கொன்றும். அதுக்காக அதுங்க சத்தத்தை கேட்டாலே அதுங்க பயந்துட்டு ஓடிடுங்க. அதுக்கு கீழே இந்த இவ்வளோ சென்டென்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழே ஒரே ஒரு வேர்டு மட்டும் எழுதப்பட்டிருக்கும். அது ஹெர்மாயினியோட ஹேண்ட் ரைட்டிங்னு ஹாரிக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா பைப்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும், குழாய்கள் அப்படின்னு எழுதியிருக்கும். யாரோ ஹாரியோட தலைக்குள்ளே விளக்கேற்றி வச்ச மாதிரி ஹாரி வந்து ஃபீல் பண்ணான். ரான், இதுதான் ஆன்சர். அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே இருக்கிற ராட்சச விலங்கு பெசிலிக்ஸ் தான். அது ஒரு பாம்பு. அதனால தான் நான் அதோட குரலை எல்லா இடத்துலையும் கேட்குறேன். அதனால தான் அந்த குரல் வேறு யாருனாலையும் கேட்க முடியல, எனக்கு மட்டும்தான் கேட்குது. பிகாஸ் நான் ஒரு பார்சல் டங்க்கு, எனக்கு பாம்புங்களோட பாஷை தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஹாரி அவனை சுற்றி இருந்த எல்லா பெட்டையும் பார்ப்பான். பெசிலிக்ஸ் அதோட பார்வையினாலே மக்களை கொல்லுது. இங்கே இருக்கிற யாருமே இறந்து போகாததுக்கு ரீசன் இவங்க யாருமே அதை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலன்றனால தான். காலின் அதை அவனோட கேமரா வழியாக பார்த்துருக்கான். அதனால தான் அந்த பெசிலிக்ஸ் வந்து அந்த கேமராவை பார்த்தனால அந்த கேமரா பொசிஞ்சு போயிருக்கு. பட் காலின் வந்து கல்லாக்கிட்டான். ஜஸ்டின் அதை நிக்குக்கு ஊடாக தான் பார்த்துருக்கணும். நிக்கு வந்து அந்த பாம்போட பார்வையோட அந்த முழு வீச்சையும் முழு பீமையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நிக்குனால திரும்பவும் இறந்து போக முடியாது. ஹெர்மாயினியும் அந்த ராவனுக்குலா பொண்ணும் ஒரு கண்ணாடி பக்கத்தில் தானே கண்டுபிடிக்கப்பட்டாங்க.
நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஹெர்மாயினிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சனால தான் அன்றைக்கி வேக வேகமாக அவள் லைப்ரரிக்கு ஓடினா க்யூடிச் மேட்ச்க்கு முன்னாடி. ஸோ அவள் அங்கே போனோடனே இந்த புக் எடுத்து ரீட் பண்ணி அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே இருக்கிறது பெசிலிக் தான்னு அவள் கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ப்ரிகாஷனாக அவள் அதை பார்த்தோன்னே கண்ணாடியை யூஸ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணு அங்கே ராவன்க்ளாவில் அந்த ப்ரீஃபெக்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கிட்டக்க அவள் முன்னாடியே வார்ன் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி எந்த கார்னருக்கும் திரும்புறதுக்கு முன்னாடி உன்னோட கை கண்ணாடியை யூஸ் பண்ணு அப்படின்னு. அதனால தான் அவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆகி கல்லாக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் ரான் வாயை பொளந்துட்டு பார்த்துட்ருப்பான். அப்புறம் அந்த நாரிஸ் பூனை மிஸ்ஸஸ் நாரிஸ் அப்படின்னு அவன் ஆர்வமாக கேட்பான். ஹாரி நல்லா தீவிரமாக யோசிப்பான். அப்புறம் தான் ஞாபகம் வரும், அன்றைக்கி அந்த ஹாலோவின் டே அப்போது நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருந்தான். தண்ணி அப்படின்னு மெதுவாக சொல்லுவான். மார்னிங் மர்ட்டிலோட பாத்ரூம்குள்ளேருந்து வெள்ளமாக தண்ணி வெளியில் வந்துட்டு இருந்துச்சுல. மிஸ்ஸஸ் நாரிஸ் அந்த பாம்போட ரிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நான் உன்கிட்ட இதற்கு பெட்டே கட்டுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவன் கையில் இருந்த அந்த பேப்பரை திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பான். அவன் அதை படிக்க அவனுக்கு நல்லாவே எல்லாத்துக்கும் மீனிங் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த பெசிலிக்ஸுங்களுக்கு சேவக்கோழியோட கூவலை கேட்டால் ஓடி ஒளிஞ்சுக்கும். ஏன்னா அந்த சத்தம் இந்த பெசிலிக்ஸையே கொன்றும். உனக்கு இது புரியுதா? ஹாக்ரிடோட சேவலுங்கெல்லாம் கொல்லப்பட்டுச்சு. சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஓப்பன் பண்ண உடனே ஸ்லிதரினோட வாரிசு இந்த மாதிரி சேவலுங்கெல்லாம் கேஸ்டில் பக்கத்தில் இருக்கிறத விருப்பப்படலை. அதனால அந்த ஸ்லிதரினோட வாரிசு தான் போய் ஹாக்ரிடோட சேவலெல்லாம் கொன்றுப்பான்னு நான் நினைக்கிறேன். சிலந்திங்கெல்லாம் இதை கண்டாலே பயந்துட்டு ஓடுங்க. இது எல்லாமே கச்சிதமாக பொருந்துது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் பெசிலிக்ஸ் எப்படி இந்த இடத்துல சுற்றிட்டுருக்கு அப்படின்னு ரான் கேட்பான். ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ராட்சச பாம்பு, யாராவது கண்டிப்பாக பார்த்துருப்பாங்களே அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆனால் ஹாரி அந்த பேப்பரில் இருந்த ஹெர்மாயினியோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த வேர்டை சுட்டி காமிப்பான். பைப்ஸ் ரான், பைப்ஸ். அது இங்கே இருக்கிற பைப்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் என்னால் அந்த வால்ஸில் இந்த கேஸ்டலில் இருக்க எல்லா சுவர்லேருந்தும் அந்த வாய்ஸை கேட்க முடியுது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரான் அப்போ டக்குன்னு ஹாரியோட கையை இறுக்கமாக பிடிச்சிப்பான். சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் அது ஒரு பாத்ரூமாக இருந்தா அது அப்படின்னு ரான் ரொம்ப கரகரப்பான குரலில் ஒரு மாதிரி பயந்து போய் கேட்பான். மார்னிங் மர்ட்டிலோட பாத்ரூம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவங்க 2 பேரும் சரியாக எக்ஸைட் ஆயிடுவாங்க. அவங்களால இதை சுத்தமாக நம்பவே முடியல. அப்படின்னா நம்ம ஸ்கூலில் பார்சல் டங்க் நான் மட்டும் கிடையாது. ஸ்லிதரினோட வாரிசுக்கும் பாம்புங்களோட பாஷை தெரியும். அவனும் பார்சல் டங்காக தான் இருப்பான். அதனால தான் அவன் இந்த பெசிலிக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரான்க்கு அவனோட கண்ணெல்லாம் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம டேரெக்டாக போய் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு ரான் கேட்பான். ஹாரி வேகமாக எந்திரிப்பான். நம்ம ஃபஸ்ட்டு உடனே ஸ்டாஃப் ரூமுக்கு போவோம். இன்னும் 10 நிமிஷத்தில் பிரேக் வந்துடும், ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் ரானும் வேகமாக ஸ்டாஃப் ரூமுக்கு ஓடுவாங்க. அங்கே ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, காலியாக இருக்கும். நிறையா அங்கே எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் அங்கே டெஸ்க் போட்டு வச்சுருப்பாங்களா, அது மட்டும்தான் இருக்கும். 10 நிமிஷம் ஆயிருக்கும், ஆனால் பெல்லே அடிக்காதா. அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு. பார்த்தா அப்போது டக்குன்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் உள்ளே வர மாட்டாங்க. ஆனால் அவங்களோட வாய்ஸ் அந்த க்யூடிச் மேட்ச் அப்போது ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாதிரி அவங்க பேசினாங்களே, அந்த மாதிரி அப்போது கேட்ட வாய்ஸ் மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இமீடியட்டாக அவங்களோட காமன் ரூமுக்கு போங்க, எல்லா டீச்சர்ஸும் ஸ்டாஃப் ரூம்ஸ்க்கு இமீடியட்டாக வாங்க ப்ளீஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் சொல்லுவாங்க. ஹாரி ரானை திரும்பி பார்ப்பான். இன்னொரு அட்டாக்கா, அதுவும் இப்போ பார்த்தா அப்படின்னு கேட்பான். ரான் ரொம்ப ஷாக் ஆகி நம்ம இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பான். நம்ம பேசாமல் நம்மளோட காமன் ரூம்க்கே போயிடலாமா அப்படின்னு கேட்பான். ஹாரி சுற்றி முற்றி பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஹாரி சுற்றி முற்றி அந்த ஸ்டாஃப் ரூமாக பார்ப்பான். அங்கே ஒரு ரொம்ப டர்ட்டியான வார்ட்ரோப் இருக்குமா, அதுக்குள்ளே ஃபுல்லாக டீச்சர்ஸோட க்ளோக்ஸாக இருக்கும். வா நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம், ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்டக்க நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்ற விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ரானும் ஹாரியும் போய் அந்த வார்ட்ரோப்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்களா. அவங்களுக்கு மேலே ஃபுல்லாக மேல் ஃப்ளோரில் ஃபுல்லாக 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக நடந்து ஓடிக்கிட்டு இருக்க சத்தம் அவங்களுக்கு கேட்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஸ்டாஃப் ரூமோட கதவு ஓப்பன் ஆகிற சத்தமும் கேட்கும். உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்துட்டுருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பசில்டாக
இருப்பாங்க, ரொம்ப பேர் வந்து ஒரியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மெகானகல் வருவாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்ப பயந்து போய் அமைதியாக இருந்த அங்கேருந்து எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் அது நடந்துருச்சு, அந்த ராட்சச விலங்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் இருக்கார்ல, இந்த குள்ளமாக இருப்பார்ல நம்ம சாம்ஸ் கிளாஸ் டீச்சர், அவர் பயங்கரமாக சத்தமாக கத்துவார். ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் வேகமாக அவங்க கையை வச்சு அவங்க வாயை பொத்திட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஸ்னேப் ஒரு சேர் இருக்கும்ல, அந்த சேரோட பின்னாடி இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. ஸ்லிதரினோட வாரிசு இன்னொரு தகவலையும் வெளியிட்டிருக்கான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. அவங்களோட மெகானகலோட முகமே ரொம்ப வெளுத்து போயிருந்தது. ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட மெசேஜுக்கு கீழேயே எழுதப்பட்டிருக்கு, அவளோட எலும்புக்கூடு எப்போவுமே பாதாள அறையிலேயே இருக்கும்னு எழுதியிருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட கண்ணுலேருந்து தாரையாக தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும். அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. மேடம் ஹூச் ரொம்ப இடிஞ்சு போய் அங்கேருந்து ஒரு சேரில் அப்படியே உட்காந்துருவாங்க, விழுந்துருவாங்க. அது யார், எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஜின்னி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. ரான் ரொம்ப சைலண்ட்டாக அந்த வேட்ரோப்குள்ளே சரிஞ்சு விழுகிற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணான். நாம் நாளைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வீட்டுக்கு திரும்ப அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. இதோட ஹாக்வர்ட்ஸை இழுத்து மூடிடுவாங்க. டம்பிள்டோர் எப்போவுமே அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிகிட்ருப்பாங்களா, அப்போது சடனாக ஸ்டாஃப் ரூமோட டோர் ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷத்தில் வந்து டம்பிள்டோர் தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டாரோன்னு ஹாரி நினப்பான். பட் பார்த்தா ப்ரொஃபஸர் லாக்கட் இருக்கார்ல, அவர் உள்ளுக்குள்ளே எப்போவும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி ஈன்னு சிரித்து பல்ல காமிச்சிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாரு. ஸோ சாரி, நல்லா தூங்கிட்டேன். ஆமாம், நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு லாக்கட் கேட்பாரா. மித்த டீச்சர்ஸ்லாம் லாக்கட்டை சரியாக எரிச்சலோட வெறுப்போட பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கவனிக்காமல் எனக்கு என்னன்னு சிரிச்சிட்ருப்பாரு. ஸ்னேப் முன்னாடி வருவார். லாக்கட், இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஆள் நீங்கள் தான், ரொம்ப சரியான ஆள். அந்த ராட்சச விலங்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஒரு வழியாக உங்களுக்கான வேலை வந்துருச்சு அப்படின்னு ஸ்னேப் லாக்கட் கிட்ட சொல்லுவாரா. அவ்வளோதான், லாக்கட்டோட முகத்தில் இருந்த ரத்தமெல்லாம் வத்தி போன மாதிரி அவ்வளோ வெளுத்து போயிடும் அவரோட முகமே. லாக்கட், ஸ்னேப் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் இருக்காங்களே, அவங்களும் உள்ளுக்குள்ளே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று நைட்டு கூட என்கிட்ட சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கு எப்படி போகணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்ட் தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நான் அப்படின்னு லாக்கட் தடுமாறுவார். ஆமாம் கில்டராய், அந்த சேம்பருக்குள்ளே என்ன மாதிரி பெரிய ராட்சச விலங்கு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நீங்களும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கும் ஊடால் வந்து பேச ஆரம்பிச்சிடுவார். நானா சொன்னேன், எப்போ சொன்னேன், எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு கில்டராய் லாக்கட் சொல்லுவார். ஹேக்ரிடை கைது செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த ராட்சச விலங்கை நான் அடக்கியிருக்கணும்னு நீங்களும் என்கிட்ட சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஸ்னேப்பும் முன்னாடி வந்து நின்று சொல்லிகிட்ருப்பாரு. இந்த விவகாரம் ஒட்டு மொத்தமாக ஒழுங்காகவே கையாளப்படலைன்னும் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணியிருப்பீங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருப்பாரா. எல்லாரும் சுற்றி இருந்த எல்லா டீச்சர்ஸும் லாக்கட்டை ஒரு மாதிரி இறுகி போன முகத்தை வச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்களா. லாக்கட்டும் அதே மாதிரியே எல்லா டீச்சர்ஸும் அப்படியே உருன்னு இறுகி போன முகத்தை வச்சுட்டு பார்த்துட்ருப்பாரு. நான் ஒரு தடவை கூட அப்படிலாம் சொன்னதே இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு லாக்கட் சொல்வார். லாக்கட், அப்படின்னா அதை எப்படி செய்கிறதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு கரெக்டாக இருக்கும், யாரும் உங்கள் வழியில் குறுக்கிடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த ராட்சச விலங்கை நீங்கள் தனியாகவே போய் சமாளிச்சுக்கோங்க, நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் கடைசியில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. லாக்கட் பரிதவிப்போட சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பாரா. ஆனால் யாருமே அவரை வந்து காப்பாற்ற முன் வரவே இல்லை. அவரோட அழகான முகம் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு காணாமல் போன மாதிரி ஆயிரும். அவரோட லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே பல்லெல்லாம் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி அவர் சிரிப்பார் இல்லையா, பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கோழையாகவும் பலவீனமாகவும் இருந்த மாதிரி இருந்தார். அப்படின்னா சரி அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுவார். ஓகே அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகலும் சொல்லுவாங்க. அவங்களோட மூக்கெல்லாம் நல்லா செவந்து போயிருக்கும். இப்போ நம்ம கிட்டக்க இருந்து கழட்டி விட்டுட்டோம். டீச்சர்ஸ், நீங்கள் எல்லோரும் போய் உங்களோட ஹவுஸ் ப்ரீஃபெக்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் வேலையாக ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து
இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மித்த டீச்சர்ஸ்லாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட காமன் ரூமில் இருந்து வெளியில் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஒருத்தரை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் அந்த ரூமை விட்டு வெளியில் போவாங்க. அதுதான் ஹாரியோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான நாளாக இருந்திருக்கணும். அவனும் ரானும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் 4 பேரும் ஒருத்தவங்க கிட்டக்க என்ன சொல்லிக்கிறதுன்னு கூட தெரில. அதனால அவங்க அமைதியாக எதுவுமே பேசாமல் காமன் ரூமில் ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க, ஒன்றா உட்காந்துருப்பாங்க. பெர்சி அங்கே இல்லை. அவன் வேகமாக போய் ஆர்த்தர் அங்கிள் இருக்காங்களே, அவருக்கு போய் லெட்டர் போட போயிருப்பான், ஆந்தையை அனுப்பிச்சுட போயிருப்பான். அவன் திரும்ப ரிட்டர்ன் வந்தும் அப்படியே நேராக டார்மிட்டரி ரூமுக்கு போய் தனியாக உட்காந்துருவான். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் மாதிரி வேறு எந்த ஆஃப்டர்நூனும் அவ்வளோ நேரம் நீடித்ததே இல்லை. அதே மாதிரி கிரிஃபண்டோர் காமன் ரூம்லையும் இவ்வளோ கூட்டம் இருந்தும் கூட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோல் காமன் ரூமே அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிடுமா, அங்கே மேலும் உட்கார பிடிக்காமல் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களோட பெட்டுக்கு போயிடுவாங்க. ஹாரி, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். அவன் அங்கே அந்த அலமாரிக்குள்ளே போய் ஒளிஞ்சாங்களே, அப்போலேருந்து எதுவுமே அவன் பேசவே இல்லை. இப்போ தான் அவன் வாயை திறந்தே பேசியிருக்கான். அதனால தான் அவள் அந்த சேம்பருக்கு இழுத்துட்டு போகப்பட்டிருக்கா. அது பெர்சி பற்றின ஏதோ உருப்படாத விஷயம்லாம் இல்லை. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பற்றி அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவள் எதையோ கண்டுபிடிச்சிருக்கா. அதனால தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வேகமாக எந்திரிச்சு உட்காந்து அவனோட கண்ணை வேகமாக தொடச்சிட்டு பேசுவான். ஹாரி, அவள் ஒரு பியூர் பிளட். ஸோ கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால தான் அவள் அங்கே இழுத்துட்டு போகப்பட்டிருக்கா அப்படின்னு ரான் சொல்லுவான். வெளியில் நல்லா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருமா. அந்த மறையும் போது நல்லா ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக பிங்காக ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி வானம் இருந்ததை ஹாரி பார்ப்பான். அவன் இவ்வளோ நாள் இவ்வளோ மோசமாக ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்களால ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் செய்ய முடிஞ்ச ஜின்னியை காப்பாற்றினா போதுன்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஹாரி அப்படின்னு ரான் கூப்பிடுவான். அவளுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது தானே அப்படின்னு ரான் கேட்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே ஹாரிக்கு சுத்தமாக தெரியல. ஜின்னி இன்னும் எப்படி உயிரோடு இருக்கணும்னு அவனுக்கு சுத்தமாக புரியவும் இல்லை. ஹாரி, எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு ரான் சொல்லுவான். நம்ம போய் லாக்கெட்டை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடலாம். அவர் எப்படியும் அந்த சேம்பருக்கு போக ட்ரை பண்ணுவார். நம்ம அது எங்கே இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடலாம். அதுக்குள்ளே ஒரு பெசிலிக்ஸ்க்கு தான் இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரிக்கும் வேறு என்ன செய்கிறதுனே தெரியலையா, அதனால் அவனும் ஏதாச்சும் செஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்ருப்பானா. ஸோ அவனும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவான். அவங்கள சுற்றி உட்காந்துருந்த ஹோல் கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப மிசரபுளாக உட்காந்துருந்தாங்க பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீஸ்லி பிரதர்ஸ் அண்ட் வீஸ்லி ஃபேமிலி மேலே ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்தாங்களா அவங்கள நினச்சி. அதனால ஹாரியும் ரானும் எந்திரிச்சு அந்த போர்ட்ரேட் ஹோல் வழியாக வெளியே வந்தபோது யாருமே அவங்கள தடுக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் லாக்கெட்டோட ஆஃபீஸை நோக்கி நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது நல்லா நைட் ஆகிட்டுருக்கும். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஏகப்பட்ட நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரொம்ப இழுக்கிற சத்தமும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி போட்டுட்டு இருந்த சத்தமும், அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக காலடி சத்தமுமா கேட்டுட்டு இருந்துச்சா. ஹாரி அந்த ஆஃபீஸோட டோரை தட்டுவான். அப்போ டக்குன்னு அந்த உள்ளுக்குள்ளே இருந்தது எல்லாமே சைலண்ட் ஆயிரும். அப்புறம் லைட்டாக அந்த கதவு ரொம்ப சின்னதாக ஓப்பன் ஆகுமா. அந்த அந்த ஓட்டை வழியாக லாக்கெட்டோட ஒரே ஒரு கண்ணு மட்டும் வெளியே உத்து பார்த்துட்ருக்கோம். லாக்கெட் கதவை முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சின்னதாக ஓப்பன் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி, ஓ ஹாரி, ரான், நீங்களா? நான் இப்போது ஒரு வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நீங்கள் வந்த காரியத்தை வேகமாக சொன்னா அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. ப்ரொஃபஸர், எங்ககிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு லாக்கெட் சொல்லிவிட்டு தடுமாறிட்டுருப்பாரா. அவருக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் லாக்கெட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு. சரி பரவாயில்ல, உள்ளே வாங்க அப்படின்னு லாக்கெட் கூப்பிடுவார். 2 பேரும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க. பார்த்தா அந்த ஹோல் ஆஃபீஸே அவ்வளோ க்ளீனாக இருக்கும், எதுவுமே இல்லாமல்.
2 பெரிய ட்ரங்க் பெட்டி ஓப்பன் ஆன மாதிரி கீழே ஃப்ளோரில் கிடக்குமா. அவரோட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த க்ளோத்ஸ்லாம் இருக்கும்ல, துணிகள்லாம், அதெல்லாம் அவசரமாக மடித்து வச்ச மாதிரி ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளே இருக்கும். ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளே அவரோட நிறைய புக்ஸாக தாறுமாறாக போடப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த ஆஃபீஸில் இருந்த செவரில் ஃபுல்லாக அலங்கரிச்சிட்டு இருந்த அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டெஸ்க்கு மேலே இருந்த ஒரு பெட்டிக்குள்ளே திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கேயாவது கிளம்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் அப்படின்னு லாக்கர்ட் சொல்லுவார். அவர் பேசிக்கிட்டே அந்த கதவோட பின்னாடி ஒட்டப்பட்டிருந்த அவரோட ஆள் உயரத்துக்கு நல்லா பெருசாக ஒரு ஃபோட்டோவை அவரோட ஆஃபீஸ் டோருக்கு பின்னாடி ஒட்டி வச்சுருப்பாரா, அதை எடுத்து சுருட்டி மடக்கி வச்சிட்ருப்பாரு. அர்ஜெண்ட்டாக வர சொல்லியிருக்காங்க, என்னால் அதை தவிர்க்கவே முடியாது, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. ரான் ரொம்ப ஷாக் ஆகி, அப்படின்னா என்னோட தங்கச்சி அப்படின்னு கேட்பான். அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டானது தான் அப்படின்னு லாக்கர்ட் சொல்லுவார். அப்போது லாக்கர்ட் ஹாரி அண்ட் ரானோட கண்ணை பார்க்காம ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டே அந்த டெஸ்கில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்ருப்பாரு. அப்போ பேசிகிட்ருப்பாரு. உன்னோட தங்கச்சிக்காக என்ன மாதிரி யாரும் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. நீங்கள் தான் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ்க்கான டீச்சர் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நீங்கள் இப்போ இங்கேருந்து போகக்கூடாது, முக்கியமாக இப்போ இங்கே நடந்துகிட்ருக்க ரொம்ப மோசமான நிகழ்வுகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கும் போது நீங்கள் இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு லாக்கர்ட் ஆரம்பிப்பார். அவரோட சாக்ஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டே, நான் இந்த ஜாபை அக்செப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாப் விஷயத்தில் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஓடி போக போகிறீங்களா அப்படின்னு ஹாரி நம்ப முடியாமல் கேட்பான். நீங்கள் உங்கள் புக்ஸில் சொன்ன எல்லா விஷயங்களையும் செஞ்ச பிறகுமா ஓடி போக போகிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். ஓ ஹாரி, புக்ஸ் சில சமயங்களில் நம்மளை ஏமாற்றக்கூடும் அப்படின்னு அவர் பட்டும் படாமல் சொல்லுவார். நீங்கள் தானே அதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். லாக்கர்ட் அவரை நிமித்திக்கிட்டு ஹாரியை பார்த்து அவரோட நெத்தியை சுருக்கிக்கிட்டு, இதோ பார் ஹாரி, நீ புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். என்னோட புக்ஸில் சொல்லப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு மக்கள் நம்பாமல் இருந்திருந்தாங்கன்னா என்னோட புக்ஸ் இப்போது விற்றுருக்கிறதுல பாதி கூட விற்றுருக்காது. வயசான பார்க்குறதுக்கே கேவலமாக அவலட்சணமாக இருக்கிற ஒரு மந்திரவாதி என்ன தான் ஓநாய் மனிதன்கிட்ட இருந்து ஒரு கிராமத்தையே காப்பாற்றிருந்தாலும் அவரை பற்றிலாம் படிக்கிறதுக்கு மக்கள் கொஞ்சம் கூட விரும்பியிருக்க மாட்டாங்க. நினச்சிப்பாரு, புக்கோட கவர் பேஜில் அவர் பார்க்குறதுக்கே அவர் மூஞ்சியை போட்டால் கேவலமாக இருந்திருக்கும். யார் அதெல்லாம் படிப்பா? அதே மாதிரி தான் அந்த பேண்டன் பேன்ஷி பேயை ஒழிச்சு கட்டின அந்த மந்திரவாதினிக்கு, அதாவது சூனியக்காரிக்கு முகத்தில் ஃபுல்லாக தாடியும் மீசையும் இருக்கும். அப்போ அதெல்லாம் யார் வாங்கி படிப்பா அப்படின்னு லாக்கர்ட் சொல்லிகிட்ருப்பாரா. அப்படின்னா ஏகப்பட்ட பேர் செஞ்சுருக்க விஷயங்களை நீங்கள் செஞ்சதா நீங்கள் இவ்வளோ நாளாக பெருமை பீத்திக்கிட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு ஹாரி நம்ப முடியாத மாதிரி கேட்டுட்ருப்பான். லாக்கர்ட் அவரோட தலையை பொறுமை இல்லாமல் அசைச்சிக்கிட்டே ஹாரி ஹாரி அப்படின்னு கூப்பிடுவார். இதில் குழப்பத்துக்கு இடமே இல்லை, இதில் நிறைய வேலை இருக்குது. நான் இப்படிப்பட்ட மக்களை தேடி கண்டுபிடிக்கணும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க அந்த விஷயத்தெல்லாம் எப்படி சாதிச்சாங்கன்ற விஷயத்த விலாவாரியாக விளக்க அவங்கள நான் பேசி மயக்கி ஒத்துக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காத மாதிரி அவங்க மேலே நான் ஞாபக மருதி மந்திரத்தை வேற யூஸ் பண்ணணும் ஹாரி. இதில் நிறைய வேலை இருக்குது. இது வெறும் சும்மா புத்தக வெளியீட்டு விழாவில் என்னோட ஆட்டோகிராஃபை போட்டு கொடுக்குறதோ, பப்ளிசிட்டிக்காக என்னோட ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறதோ இல்லை. உனக்கு புகழ் வேணும்னா நீ நிறைய நாள் மாடா தேய நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. அவர் சொல்லிகிட்டே லாக்கர்ட் அவரோட ட்ரங்க் பெட்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணி பூட்டிகிட்ருப்பாரு. மொத்தம் அவ்வளோதான்னு நினைக்கிறேன், இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திரக்கோளை எடுத்து ஹாரியை ரானையும் பார்த்து நீட்டுவார். பசங்களா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ உங்கள் மேலேயும் ஞாபக மருந்தி மந்திரத்தை போட வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னோடய சீக்ரெட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் போய் உளறிட்டுருப்பீங்க. அதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது. அப்புறம் என்னால் அடுத்த புக்கை விற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரா. பட் ஹாரி சரியான நேரத்தில் அவனோட மந்திரக்கோளை எடுத்துருவான். லாக்கர்ட் அவரோட மந்திரக்கோளை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாரி அவனோட மந்திரக்கோளை வச்சு லாக்கர்ட்டை பார்த்து எக்ஸ்பெலியார்மஸ்ன்னு கத்துவானா. அவ்வளோதான், லாக்கர்ட் வேகமாக பின்னாடி பறந்து போய் அவரோட ட்ரங்க் பெட்டியில் விழுவார். அவரோட மந்திரக்கோள் வேகமாக அவரோட கையை விட்டு மேலே பறக்குமா. ரான் அதை போய் வேகமாக பிடிச்சி ஓப்பன் ஆகிருக்கிற ஜன்னல் வழியாக அதை வெளியே தூக்கி போட்டுருவான். ஹாரி கோபமாக லாக்கர்ட்டோட ட்ரங்க் பெட்டியெல்லாம் எட்டி உதச்சி அதை ஓரமாக தள்ளிக்கிட்டே,
இந்த வித்தையை ப்ரொஃபஸர் ஸ்னேப் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க, நீங்கள் அனுமதிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லாக்கட் ஹாரியை பார்த்துட்ருப்பாரு. அவர் திரும்பவும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வீக்காக இருந்த மாதிரி இருந்தார். ஹாரி இன்னும் அவனோட மந்திரக்கோலை லாக்கெட்டை பார்த்தே நீட்டி வச்சுட்டு இருப்பான். நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு அவர் ரொம்ப வீக்காக கேட்பார். அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கு எந்த பக்கம் போகணுன்னு கூட எனக்கு தெரியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட கையில் அவனோட கையில் வந்து மந்திரக்கோள் இருந்துச்சா, அதனால லாக்கெட்டும் அவனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு வலுக்கட்டாயமாக எந்திரிச்சு நிற்பார். அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கு எப்படி போகணுன்னு எங்களுக்கு தெரியும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் லாக்கெட்டை வலுக்கட்டாயமாக அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் தள்ளிட்டு வந்து மோர்னிங் மர்ட்டிலோட பாத்ரூமுக்கு போயிட்டுருப்பாங்க. அவர் பயந்துக்கிட்டே மோர்னிங் மர்ட்டிலோட பாத்ரூம்குள்ளே நடந்து போவாரா? அதை பார்க்கும்போது ஹாரிக்கு சிரிப்பாக வரும். மோர்னிங் மர்ட்டில் அந்த கடைசி பாத்ரூம் இருக்கும்ல, அந்த டாய்லெட், அதுக்குள்ளே உட்காந்துருக்கும். அது ஹாரியை பார்த்தோன்னே, ஓ நீயா அப்படின்னு சொல்லும். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும். நீ எப்படி இறந்து போனேன்னு நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். உடனே மோர்னிங் மர்ட்டிலோட முகமே மாறிடும், ஃபேஸே மாறிடும். இது வரைக்கும் யாருமே அதுக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதே இல்லாத மாதிரி அது முகத்தை வச்சுட்டு ரொம்ப எக்ஸைட் ஆன மாதிரி முகத்தை வச்சுருக்குமா. ஓ அதுவா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னு மோர்னிங் மர்ட்டில் ரசிச்சுக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம். அது இதே இடத்துல தான் நடந்துச்சு, இதே டாய்லெட்குள்ளே தான் நான் இறந்து போனேன். அது எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. நான் போட்டிருந்த கண்ணாடி பற்றி ஆலிவ் ஹார்ன்பை என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாளா, அதனால நான் இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னோட டாய்லெட்டை தாழ்பால் போட்டு பூட்டிட்டு நான் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா, அப்போது பாத்ரூம்குள்ளே யாரோ நுழையிற சத்தம் கேட்டுச்சு. அவங்க வினோதமாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வேறு ஒரு லாங்குவேஜில் இருந்தது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் உண்மையாகவே என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கிய விஷயம் என்னென்னா, இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தது ஒரு பையன். போய் பாய்ஸ் டாய்லெட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக என்னோட டாய்லெட் தாழ்பாலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தேன்னா, அப்புறம் அப்படின்னு மர்ட்டில் சொல்லுமா. அதோட முகமே இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்லும். அவ்வளோதான், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும். எப்படி அப்படின்னு ஹாரி கேட்பான். எனக்கு தெரியாது அப்படின்னு மர்ட்டில் சொல்லும். மஞ்சள் நிறத்தில் இருந்த பிரம்மாண்டமான ஒரு ஜோடி கண்ணை நான் பார்த்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோட மொத்த உடம்புமே அவ்வளோதான் பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அங்கேருந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அது ஹாரி அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கனவு மயக்கத்தோடு பார்த்துக்கிட்டே பேசிகிட்ருக்கோம். அப்புறம் நான் திரும்பவும் இங்கே வந்துட்டேன். நான் அந்த ஆலிவ் ஹார்ன்பையை பயமுறுத்துறதுக்காக டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோட கண்ணாடியை பற்றி கிண்டல் பண்ணதுக்காக அவள் ரொம்ப வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த கண்ணை கரெக்டாக நீ எங்கே பார்த்த அப்படின்னு ஹாரி கேட்டான். மர்ட்டில் அங்கேருந்து சிங்கை கையை காமிச்சு, இதோ அங்கே தான் எங்கேயோ அப்படின்னு சொல்லுச்சு. ஹாரியும் ராணும் வேகமாக அந்த சிங்க் பக்கத்தில் ஓடி போய் நின்று பார்த்துட்ருப்பாங்க. லாக்கெட் நல்லா பின்னாடி தள்ளி நின்றுக்கிட்டு பார்த்துட்ருப்பாரா. அவரோட முகத்தில் ஃபுல்லாக பீதி தாண்டவம் ஆடிட்டுருக்கோம். அது மித்த சிங்க் மாதிரியே நார்மலாக இருக்கிற சிங்க் மாதிரி தான் இருந்தது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஹாரியும் ராணும் ஃபுல்லாக அந்த சிங்கை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. இருக்கிற எல்லா பைப்ஸு டேப்ஸு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்களா. அப்போ ஹாரி டக்குன்னு ஒரு விஷயத்த பார்ப்பான். என்னன்னா, அங்கே இருந்த பிராஸ் பைப்பில் ஒரு டேப்பில் ரொம்ப சின்னதாக பாம்போட உருவம் வந்து வரையப்பட்டிருக்கும். ஹாரி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அப்போ மர்ட்டில் அந்த குழாய் எப்போவுமே வேலை செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லும். ஹாரி அப்படின்னு ரான் கூப்பிட்றான். ஏதாச்சும் சொல்லு, ஏதாச்சும் பேசு, பார்சல் டங்கில் ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படின்னு ஹாரி தீவிரமாக யோசிப்பான். அவன் எப்போ பார்சல் டங்க் பேசினாலும் அப்போல்லாம் அவன் அங்கே வந்து நிஜமாக ஒரு பாம்பு இருக்கும், அப்போ மட்டுமே அவன் பேசியிருப்பான். ஸோ அங்கே வரைஞ்சிருந்த பாம்பை உண்மையான பாம்பாக அவன் கற்பனை செஞ்சுட்டு தெர அப்படின்னு ஓப்பன் அந்த மாதிரி அவன் சொல்லுவானா. அவன் அப்படி சொல்லிவிட்டு ரானை திரும்பி பார்ப்பான். நீ பேசுனது இங்கிலீஷ் தான் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரி திரும்பவும் அந்த பாம்போட உருவத்தையே பார்ப்பான். அது வந்து ஃபுல்லாக உயிரோடு இருக்கிற மாதிரி பிலீவ் பண்ணுற மாதிரி அவன் நினச்சிட்டு நல்லா அதை உத்து பார்த்து லைட்டாக அவன் தலையை அசைப்பானா. பார்த்தா அப்போது அங்கே எரிஞ்சிட்டு இருந்த கேண்டிலோட லைட்டில் அந்த பாம்போட உருவம் உண்மையாகவே நகர்ற மாதிரி இருக்குமா. அதை அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டே ஓப்பன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவனோட காதில் விழுந்தது அந்த ஓப்பன்ற வார்த்தை இல்லை, அந்த பாம்புங்கெல்லாம் பேசுங்களே இஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
உடனே அந்த குழாய் ரொம்ப பிரகாசமாக ஒரு நல்ல ஒயிட் கலர் லைட் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அது பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்த செகண்டே அந்த தண்ணி தொட்டி இருக்கலாம், அந்த ஹோல் சிங்க்கு அது ஃபுல்லாக நகர ஆரம்பிச்சிடும். உண்மையாகவே அது பார்வையிலேருந்து முழுசாக மறைஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு பெரிய குழாய் இருந்துச்சு. அது ஒரு சராசரி நபர் சுலபமாக உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு அது பெருசாகவே இருந்துச்சு. ரான் ஷாக் ஆகி வாயை பொழப்பான். ஹாரி திரும்பவும் அதை திரும்பி பார்ப்பான். அவன் இப்போ என்ன பண்ண போகிறான்னு கம்ப்ளீட்டாக டெசிஷன் மேக் பண்ணிடுவான். நான் இது வழியாக கீழே போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஜின்னி உயிரோடு இருக்கிறதுக்கான ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு ஹாரி நினச்சான். நானும் வரேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். அங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக இருக்கும். அப்புறம் என்ன, என் தேவை உங்களுக்கு துளி கூட தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கெட் அங்கேருந்து நகர பார்ப்பாரா. இப்போது அவரோட வாயில் முன்னாடி அவர் சிரிப்பார்ல, அந்த மாதிரி பலவீனமாக ஒரு மாதிரி வீக்காக சிரிச்சிட்ருப்பார். ஹாரியும் ரானும் ஒரே டைமில் அவங்க மந்திரக்கோலை எடுத்து லாக்கெட் முன்னாடி நீட்டுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இறங்குங்க அப்படின்னு ரான் கத்துவான். மந்திரக்கோள் இப்போ லாக்கெட் கிட்ட மந்திரக்கோளும் இல்லையா, அதனால வேறு வழியே இல்லாமல் அந்த பைப் கிட்ட போய் நிற்பார். பசங்களா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவரோட வாய்ஸே ரொம்ப வீக்காக இருக்கும். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி அவனோட மந்திரக்கோலை வச்சு லாக்கெட்டுக்கு பின்னாடி முதுகில் குத்துவான். லாக்கெட் அந்த குழாய்க்குள்ளே அவரோட காலை விடுவார். இது உண்மையிலே தேவையா அப்படின்னு அவர் திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அதுக்குள்ளே ரான் அவரை பிடிச்சி கீழே அந்த குழாய்க்குள்ளே தள்ளி விட்டுருவான். அவர் நல்லா சறுக்கிக்கிட்டு இவங்களோட பார்வையிலேருந்து மறைஞ்சு கீழே அப்படியே விழுந்துட்டுருப்பார். ஹாரியும் டக்குன்னு அவரை ஃபாலோ பண்ணி அந்த குழாய்க்குள்ளே மெதுவாக இறங்கி அதுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுவான், குதிச்சிடுவான். அங்கே ஒரு எண்டே இல்லாமல் ரொம்ப அதுக்குள்ளே குதிச்ச உடனே, அந்த குழாய்க்குள்ளே குதிச்ச உடனே முடிவே இல்லாமல் எண்டே இல்லாமல் ரொம்ப டார்க்காக கொலன்னு ஒரு சறுக்கிக்கிட்டே போகிறது மாதிரியே இருந்தது. எல்லா டைரெக்ஷன்லேயும் பல பைப்ஸு, பல குழாய் அதிலேருந்து கிளவிட்டு போயிட்டுருக்கதை ஹாரினால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எந்த குழாயுமே, எந்த பைப்ஸுமே இப்போ இவன் இறங்கிக்கிட்டு இருக்கான்ல, போயிட்டுருக்கான்ல சறுக்கிட்டு, அந்த குழாய் மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை. அது வளைஞ்சு நெளிஞ்சு கீழ் நோக்கி செங்குத்தாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு கீழே டஞ்சன்ஸுக்கெலாம் நல்லா கீழே, ரொம்ப கீழே இப்போ நம்ம விழுந்துட்டுருக்கோன்னு ஹாரி நினச்சிட்டு இருந்தான். பிகாஸ் அவங்க ரொம்ப கீழே போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு பின்னாடி ரான் அங்கங்கே அந்த பைப்பில் இடிச்சுக்கிட்டு சறுக்கிக்கிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருப்பானா. ஃப்ளோர் அடைஞ்சோன்னே என்ன நடக்கும்னு ஹாரி ஃபீல் பண்ணி கவலைப்பட்டுட்ருப்பானா. அதே செகண்டில் அவன் அந்த ஃப்ளோரை தொடுவான், கீழே விழுந்துருவான். அவன் பைப்பில் இருந்து ஒரு தரையில் விழுவான் இல்லையா, அங்கே எந்திரிச்சு நிற்பானா. அவன் எந்திரிச்சு நிற்கும் போதும் பார்த்தா ஒரு மனுஷங்க நிற்கிற அளவுக்கு தான் அந்த இடமே இருக்கும். அந்த சீலிங்கே அந்த அளவுக்கு தான் இருக்கும். அவனுக்கு முன்னாடி லாக்கெட் தடு மாதிரி எழுந்திரிச்சு நின்றுட்டுருப்பார். அவரோட உடம்பு எல்லாமே பிசு பிசுப்பாக இருந்தது. அவரோட முகம் நல்லா பேயறிஞ்சு போன மாதிரி இருந்தது. ரானும் ஹாரிக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு விருன்னு அந்த குழாயோட முனையிலேருந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஹாரி கொஞ்சம் தள்ளி நின்றுப்பான் ரான் விழுறதுக்கு. நம்ம ஸ்கூலுக்கு பல மைல்ஸ்க்கு கீழே இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். அவனோட வாய்ஸ்லாம் அந்த ரொம்ப டார்க்காக இருக்கிற சுரங்க பாதையில் எக்கோ அடிச்சிட்டு இருந்தது. ரான் அவங்கள சுற்றி இருந்த பிசு பிசுப்பான டார்க்காக இருக்கிற சுவரெல்லாம் அவனோட கண்ணை சுருக்கி உத்து பார்த்துக்கிட்டே, ஒருவேளை நம்ம ஏரிக்கு கீழே இருக்கோமோ அப்படின்னு கேட்பான். அந்த லேக் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அவங்க 3 பேருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டையே அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா. ஹாரி அப்புறம் அவனோட மந்திரக்கோலை வச்சு லூமோஸ் அப்படின்னு சொல்லுவானா. அது திரும்பவும் அந்த மந்திரக்கோல்லேருந்து சின்னதாக வெளிச்சம் வந்துட்டுருக்கும். வாங்க போகலாம் அப்படின்னு அவன் ரான்கிட்டையும் லாக்கெட்கிட்டையும் சொல்லுவான். அவங்க நடந்து போக ஆரம்பிப்பாங்களா. அந்த ஈரத்தரையில் ஃபுல்லாக அவங்களோட காலடி ஓசை இருக்கும்ல, அது சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த சுரங்கம் ஃபுல்லுமே ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சில அடி மட்டும்தான் அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த மந்திரக்கோள்லேருந்து அவ்வளோதான் வெளிச்சம் வந்துட்டு இருந்ததா. ஸோ அந்த ஈரமாக இருக்கிற தரையில் அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போது ஹாரி அமைதியாக பேசிகிட்டு இருப்பான். இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் அசைஞ்சிச்சுன்னா உடனடியாக டக்குன்னு கண்ணை இறுக்கமாக மூடிக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே அவங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. பட் அந்த சுரங்கம் ஃபுல்லாக மயான அமைதியாக இருந்துச்சு. அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் அந்த எதிர்பாராத சத்தமே ரான் எதையோ மிதிச்சிடுவான்.
பார்த்தா அது ஒரு எலியோட மண்டையோட இருக்கும். ஹாரி அவனோட மந்திரக்கோலை அந்த ஃப்ளோருக்கு பக்கத்தில் போய் தரையில் பக்கத்தில் போய் வச்சு பார்த்தபோது தான் தெரிஞ்சுது அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சின்ன சின்ன அனிமல்ஸாக இருக்கும் இல்லையா, அதுங்களோட எலும்புகளாக இருந்துச்சு. அவங்க ஜின்னியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் எந்த கோலத்தில் இருக்க போகிறான்னு கற்பனையே பண்ணி பார்க்காம ஹாரி வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு ரொம்பவே அது பயமாக இருந்தது. அப்போது அந்த டனலில், அதாவது அந்த சுரங்கத்தில் ஒரு பெண்டு மாதிரி வந்ததா, அங்கே வந்து ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. ரான் ஹாரியோட தோலை பிடிச்சிக்கிட்டே, ஹாரி அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு கரகரப்பான குரலில் ஷாக் ஆகி சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க எல்லோரும் உறைஞ்சி போய் அதவே பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாங்களா. அது பார்க்க ரொம்ப பெருசாகவும் வளைஞ்சும் சுருண்டும் இருந்த ஏதோ ஒன்று அந்த டனலில் குறுக்காக படுத்திருந்த மாதிரி இருந்தது. பட் அது அசையவே இல்லை. அது ஒருவேளை தூங்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பின்னாடி திரும்பி ரானையும் லாக்கெட்டையும் பார்ப்பான். பார்த்தா லாக்கெட் இறுக்கமாக அவரோட கையை வச்சு அவர் கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருப்பாரு. அவன் திரும்பவும் அந்த படுத்திருந்துச்சுல அதை பார்த்துட்டு பக்கத்தில் போய் அவனோட மந்திரக்கோலை வச்சு பார்ப்பானா. பார்த்தா அவனோட மந்திரக்கோல்லேருந்து வந்த வெளிச்சம் அங்கேருந்து ரொம்ப பெரிய பாம்பு சட்டை மேலே பட்டு தெரிச்சிட்டு இருந்தது. அந்த பாம்பு சட்டை நல்ல க்ரீன் கலரில் இருந்தது. அது அந்த டனலோட தரையில் சுருண்டு கிடந்துச்சு. கலட்டி போடப்பட்டிருந்த அந்த சட்டையை வச்சு பார்த்தா அந்த பாம்பு குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஃபீட் நீளமாவது இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுது. அட கடவுளே அப்படின்னு ரான் ரொம்ப வீக்காக பயந்துக்கிட்டே சொல்லுவான். அவங்களுக்கு பின்னாடி டக்குன்னு அப்போ ஒரு அசைவு மாதிரி ஏற்படும். லாக்கெட் அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருவார். ரான் அவனோட மந்திரக்கோலை லாக்கெட்டை நோக்கி நீட்டிக்கிட்டே எந்திரிங்க அப்படின்னு அதட்டுவான். லாக்கெட் எந்திரிப்பார். அப்புறம் ரான் மேலே பாஞ்சு அவனை கீழே தள்ளி விட்டுருவார். ஹாரி முன்னால் வந்து வேகமாக ஓடி வருவான். ஆனால் அதுக்குள்ளே நேரம் போயிடும். லாக்கெட் மூச்சரைக்க எந்திரிப்பாரா. பார்த்தா அவரோட கையில் ரானோட மந்திரக்கோளும் அவரோட முகத்தில் எப்பயுமே ஒரு ஸ்மைலை போடுவார்ல, அந்த ஸ்மைலையும் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தார். பசங்களா, உங்களோட சாகச பயணம் இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அந்த பாம்பு சட்டையிலேருந்து கொஞ்சத்தை மேலே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட செதஞ்சு போன உடலை பார்த்தோன்னே அநியாயமாக இந்த 2 பசங்களுக்கும் புத்தி பேதளிச்சிருச்சு, பைத்தியமாயிட்டாங்கன்னு நான் சொல்லிடுவேன். இப்போது உங்களோட மெமரிஸ்க்கெலாம் நீங்கள் குட் பை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ரானோட ஸ்பெல்லோ டேப் ஒட்டப்பட்டிருந்த அந்த மந்திரக்கோலை எடுத்து அவரோட தலைக்கு மேலே ரைஸ் பண்ணி ஆப்ளிவியேட் அப்படின்னு கத்துவார். அவ்வளோதான். ரானோட மந்திரக்கோள் ஒரு சின்ன பாம்பு வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டமால்னு பயங்கரமாக வெடிச்சிடும். மேலே இருந்த அந்த டனலில் மேலே இருந்த சீலிங் ஃபுல்லாக பயங்கரமாக இடிஞ்சு கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஹாரி வேகமாக அவனோட தலைக்கு மேலே கையை வச்சுட்டு அந்த பாம்பு சட்டை மேலெலாம் விழுந்து தடுமாறி அந்த பக்கம் பயங்கரமாக ஸ்பீடாக ஓடிடுவான். பார்த்தா அந்த உடஞ்சி விழுந்திருந்த கனமான பாறைங்கனால் உருவாக்கப்பட்ட சுவர் வந்து அவனுக்கு முன்னாடி இருக்கும். ரான் அப்படின்னு அவன் கத்துவான். உனக்கு ஒன்றும் ஆலையே அப்படின்னு கத்துவான். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ரானோட வாய்ஸ் அந்த செவருக்கு மறுபுறத்துலேருந்து ரொம்ப கம்மியாக கேட்கும். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் இந்த கிறுக்கனுக்கு தான் நல்ல அடி, மந்திரக்கோலை வெடித்து நல்லா பதம் பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சுவருக்கு அந்த சைடில் இருந்து சின்னதாக மிதிக்கிற சத்தமும் அதுக்கு ஐயோ அப்படின்னு பயங்கரமாக கத்துற சத்தமும் கேட்கும். பார்த்தா ரான் லாக்கெட்டை அவரோட முழங்காலே ஒரு எத்து விடுவான். அடுத்து போய் என்ன பண்ண அப்படின்னு ரான் கேட்பான். அவனோட வாய்ஸில் வந்து ஒரு மாதிரி பரிதவிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த இடிபாடெல்லாம் தாண்டி என்னால் அந்த பக்கம் வர முடியாது, இதெல்லாம் தாண்டி நான் அந்த பக்கம் வர்றதுக்குள்ளே பல மாதம் ஆயிரும் போல் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஏன்னா இப்போ ரான் கிட்ட மந்திரக்கோளும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த மந்திரக்கோள் வந்து உடஞ்சி போன மந்திரக்கோளாக தானே இருக்குது. ஹாரி வந்து அந்த சுரங்கத்தோட டனலோட சீலிங்கை பார்ப்பான். அதில் பெருசாக விரிசலாக இருந்தது. அவன் நிற்கிற இடத்துல இந்த சீலிங்கே பெருசாக விரிசலாக இருந்ததா. இந்த பாறை இந்த அந்த சுவர் இருக்குல்ல, அது பெரிய பெரிய பாறையினால தானே ஃபுல்லாக கீழே வந்து விழுந்து கிடக்கு. இப்போ அவனோட மந்திரக்கோளை வச்சு எதையாவது ட்ரை பண்ணானா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, மொத்தமாக அந்த டனலே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு ஹாரி யோசிப்பான்.
திரும்பவும் அந்த சவருக்கு அந்த சைடில் இருந்து உதைக்கிற சத்தமும் ஐயோ அப்படின்னு கத்துற அந்த முனங்களும் கேட்டுட்டு இருந்துச்சு. நேரத்தை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் ஜின்னி இந்த டனலுக்குள்ளே இழுத்துட்டு வரப்பட்டு ஆல்ரெடி பல மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான் அப்படின்னு ஹாரி டிசைட் பண்ணிட்டான். நீ இங்கேயே வெயிட் பண்ணு ரான் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லுவான். லாக்கெட் கூட நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் தனியாக போகிறேன், நான் 1 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வரலேனா அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்போ அவங்க 2 பேருமே அமைதியாக இருப்பாங்க. அங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். நான் அதுக்குள்ளே இந்த பாறையெல்லாம் ஒரு சிலதை நகத்தை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். அவனோட வாய்ஸே ஒரு மாதிரி திக்கி தண்ணி சொல்லுவான். அவனுக்கு அழுகையே வர மாதிரி ஆயிடும். நீ திரும்ப வரும்போது இது வழியாக புகுந்து வர உனக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் ஹாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி நடுங்கிக்கிட்டே அவனோட வாய்ஸில் வலுக்கட்டாயமாக தைரியத்தை திணிச்சுக்கிட்டே உன்னை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன் ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கே இருந்த பிரம்மாண்டமான பாம்பு சட்டையை தாண்டி தனியாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். ரான் அந்த இடிபாடில் இருந்த பாறையெல்லாம் நகத்தை ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஹாரி நல்லா சுரங்கத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ ரான் அதை தள்ளி விடுற சத்தமும் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த டனல் இருக்கு இல்லையா, அந்த சுரங்கம் அது நல்லா வளைஞ்சு போயிட்டே இருந்தது. ஹாரியோட நாடி நரம்பெல்லாம் பயங்கரமாக ஆட்டமாக ஆடிட்டுருக்கும். அந்த சுரங்கம் ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அதே சமயம் அது முடிவுக்கு வரும்போது அவன் அங்கே எதை பார்க்க போகிறானோ அப்படின்னும் அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. கடைசியில் அவன் மெதுவாக ஒரு டேர்னை வந்து கடந்தோடனே அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வால் மாதிரி இருந்தது. அந்த வாலில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருந்த 2 பாம்பு மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பாம்போட கண்கள் இருக்கு இல்லையா, அது நல்லா ஷைனிங் ஆகிட்டு இருந்த எமரால்ட்ஸை வச்சு செதுக்கி வச்சுருந்தாங்க. ஹாரி அது பக்கத்தில் போவான். அவனோட த்ரோட்டு ஃபுல்லாக வறண்டு போய் இருந்தது. கல்லுனால் செதுக்கப்பட்டிருந்த அந்த பாம்பு உண்மையானது தான் கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. ஏன்னா அந்த பாம்பில் இருந்த அந்த கண்ணில் எமரால்டு ஸ்டோன்ஸை தானே வச்சுருந்தாங்க. அது உண்மையாகவே ஜொலிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ உண்மையாக உயிரோடு இருந்தது மாதிரியே இருந்தது. அவன் இப்போ என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனோட த்ரோட்டை வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு அதை உத்து பார்ப்பானா. அப்போது அந்த எமரால்டு ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது லேசாக மின்னிட்டு இருந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஓப்பன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனோட அந்த ரொம்ப லோவாக ஃபெயிண்டான அந்த ஹிஸ் அப்படின்ற சத்தம் வந்து கேட்கும். அப்போது அந்த பாம்புங்க 2ம் விலகி அந்த சுவரே 2ஆக பிளவுபட்டுச்சு. ஹாரிக்கு தலையிலேருந்து உச்சங்கால் வர நடுங்கிக்கிட்டே அதுக்குள்ளே அவன் நடந்து போவான். இதோட சாப்டர் 16 தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.